சரி. ஓகே. நன்றி. பாமுகம் டிவியில் தமிழ் வானொலியில் உறவுகளின் இணைய வருவது இன்றைய நமது லண்டன் தமிழ் ரேடியோ ஆரம்பித்து இன்று 29வது ஆண்டோடு இணைந்திருக்கின்றோம். ஆகவே வாழ்த்தும் நேரமாக அமைகின்றது. அந்த வகையில் எல்லா ஒத்துழைப்பு தந்த எல்லா உறவுகள், தொகுப்பாளர்கள், அறிவிப்பாளர்கள் எல்லோருக்குமே எங்களது நன்றியையும் கூறியபடி இணைந்தவர்களாக ராகவி, அட்சரன், அச்சுதன், ஜனகன், மதுவந்தி, சாரங்கன், மாதுமை, துவாரகி, ஸ்வேதிகா, விதுஷா, வாகி, சஞ்சதிசன், கவிக்கோ, பரம விஸ்வலிங்கம் குடும்பத்தினர், தமிழர்கள் விரஜம் குடும்பத்தினர்கள், சங்கவி, சாகித்யா, சாம்பவி, கல்யாணி மற்றும் நகுல் சாந்தன் துறையரங்கனவர்கள், பிரண்டா, ஜெனிஃபர், சோஃபியா, அபிராமி, ஜெசி மணிவண்ணன், ரவீனா, அஜய், சந்தோஷ், கவிப்பிரியன் மற்றும் ஸ்ரீதா ஸ்ரீந்தன், சஷ்டி தர்ணன், சிருஷ்டி தர்ணன் மற்றும் ரெஜி நிஷாந்தன், ஆன் வினோலினி, அடுத்து ராம்ஜித், ரோஜித், அர்ஜிதா மற்றும் இன்றைய நாளுக்காக பவித்ரா, விஷ்ணு, திவீன், தினா, திலக்ஷன், தீபா, சரிகா, சரிகன் மற்றும் இந்திராமாலிங்கம் ஆகியோர்கள் இணைந்திருக்கின்றார்கள். நிகரம் கொடுத்த எல்லோருக்கும் ஊக்குவிக்கும் வசந்தா ஜெகதீசன் அக்காவிற்கும் இந்த வேளை மிக்க நன்றி. அது நேரம் எல்லோருமாக இணைந்து இந்த பாமுகம் இப்பொழுது பேராக லண்டன் தமிழ் ரேடியோ ஆரம்பத்திலிருந்து இப்பொழுது வரைக்கும் இருக்கும் உறவுகள், இடையில் வந்த உறவுகள் எல்லோருக்குமே எங்களது நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறியபடி வாழ்த்து நேரத்துடன் இணைந்தெல்லாம் ஒரு முறை உங்கள் அன்பான வாழ்த்துக்களை தாருங்கள். வணக்கம் வாணி. வாங்க. வணக்கம். 29வது அகவையை கொண்டாடும் லண்டன் தமிழ் ரேடியோ பாமுகத்திற்கு இன்னும் பல நிகழ்வுகள் வளர, இன்னும் மேன்மேலும் வளர வேண்டும். உங்கள் பணிக்கும் மிக்க மிக்க நன்றி கூறி வாழ்த்துக்களையும் தந்து விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி அக்கா. நன்றி, வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கங்களை வாணிமோகன் அனைத்து பாமுகர்களுக்கும். ஆணிபத்தில் அவதரித்து 29 ஆண்டுகள் அகவையில் கால் பதித்து அனைத்து அன்பு உறவுகளுடன் இளையோர் சிறியோர் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் இந்த பாமுகத்தையும் எழுத்துக்களாலும் கவிதைகளாலும் நாங்கள் எல்லாம் அலங்கரித்தோம். என்றும் நீண்டிய ஆயுளுடன் எல்லோரும் சேர்ந்து நன்றி கூறி வாழ்த்துக்கள் கூறி கொண்டாடுவோம். உடைய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். பணிபுரியும் கலைவாணி மோகன் அவர்களுக்கும் அதிபர் நடாமோகனுக்கும் அனைத்து உறவுகளுக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்ளுங்கள். நன்றி. பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம் சோதிப்பா. பாலன். கத்திரதாம 29 ஆண்டுகளை அப்பா பாமுகத்தை நீங்க வளர்த்து வந்தீங்க ராஜா. அக்கா கோடி கோடி நன்றி ராஜா. ஆண்டு தினமும் கூடவே நீங்கள் ஆசைப்பத்தி 29வது ஆவையில் கூடிய இந்த கிருபைகளுக்காக நன்றி ராஜா. கரம் பிடிச்சு இன்னும் வாங்கி எடுத்துங்க ராஜா. இன்னும் பல்லாண்டு காலம் அப்பா பாமுகத்தை நீங்கள் முனித செய்யுங்க ராஜா. ஒளி வீச செய்யுங்க ராஜா. தேவைகளை சந்திங்க தான் நன்றி சொல்தாப்பனே. பாமுகத்தில் அப்பா சிறப்பிக்கிற அனைத்து சகோதர குடும்பங்கள் மற்றும் தோப்பாளர் குடும்பங்கள் மற்றும் எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை பாமுகத்தின் அறிவு குடும்பத்திலே இருந்து அன்பு சகோதரர் நடா மோகன் உட்பட அன்பு சகோதரி கலைவாணி மோகன் பட அவருடைய மகள் எல்லோருடைய சார்பில நன்றிகளை செலுத்துகிறோம். அவர்கள் சார்பில் செலுத்துகிறோம் ராஜா. கூடவே இருந்து பாமுகத்தை வளவுங்க ராஜா. தடைகளை நீக்கி போடுங்க ராஜா. எல்லாவற்றையும் உடைத்தறிந்து பாமுகத்தை முளிர செய்யுங்க. கூடவே இருந்து ஆண்டு வினாடியும் வாய் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில இன்னொரு பாமுகத்தை மாத்தி விட வர நன்றி. வணக்கம் சகோதரி. மிக்க நன்றி. வணக்கம் ஜெயமலர். ஆனி 10 29வது அகவையில் தடம் பதிக்கும் லண்டன் தமிழ் வானொலி ஒளியாய் வந்து அறிவையும் மகிழ்ச்சியையும் சேர்த்த அன்பு பாமுக தொலைக்காட்சியே, உன் அகவை நாளில் மேலும் பல வெற்றிகளை பெற்று மக்கள் மனங்களில் என்று மொழிர இனிய இனிய வாழ்த்துக்கள். கவிதை. நன்றி. சும்மா வசனமாக அதான் கவிதை. நன்றி. வாருங்க சாஜனியா. வணக்கம். இணைந்திருக்கும் எல்லோரையும் வரவேற்றபடி 29வது அகவையில் கால்பதைக்கும் பாமுகம் டிவி லண்டன் தமிழ் வானொலிக்கு எங்கள் குடும்பம் சார்ந்த இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இயங்கு தளத்துக்கு ஒளியூட்டி ஒளி கொடுக்கக்கூடிய வாணியக்கா ஒவ்வொரு நாளும் தன் பணியை சுவனே செய்யவில்லை என்றால் இந்த இயங்குதளம் கூட இயங்காது. அதே நேரம் தொகுப்பாளர்களாக இருப்பவர்களும்
தொகுப்பாளர்கள் தான் நேயர்கள் தான் தொகுப்பாளர்களாக மாறி இந்த நிகழ்வுகளை மிக சிறப்பாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புத்தகத்தை போய் பார்த்தா கூட அதுல பார்க்கவே இந்த ஒரு போர் அடிக்காத அளவுக்கு நிகழ்வுகள் காலையில் இருந்து மாலை வரைக்கும் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கும் தொகுப்பாளர்கள் மற்றும் நேயர்கள் மற்றும் பங்கு பெற்று சிறப்பிக்கும் அத்தனை உறவுகளுக்கும் மிக மிக சிறப்பான வாழ்த்துக்கள். என்னன்னு சொன்னா, இப்ப ஐரோப்பாவில ஒரு வீட்டை போய் ஒரு கதவை நீங்க கட்ட மாட்டீங்க, எல்லாரும் பிஸி, கதவை அடிச்சு கூட்டிட்டு எல்லாரும் போயிடுவாங்க. ஆனா இது ஒரு வித்தியாசமான புத்தகத்திலே நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு ப்ரோக்ராம் நிகழ்ச்சியாகத்தான் இந்த பாமுகத்தினுடைய ஒவ்வொரு படையல்களும் இருக்கின்றது. ஆகவே இது எங்குமே நடைபெறாதது, வயது எல்லை மீறிய படைப்புகள். பார்க்கும்போது கூட காலையில் சிந்தனையை தொகுத்து வழங்குகின்ற தவமலர் அவர்கள் காலையில் பார்க்கக்குள்ள கூட நான் பலர் தவமலர் அவர்கள் இந்த தொகுப்புகளை வந்தாப்புல நான் மிக பெருமைப்பட்டதான். சோ இப்படி அதே நேரம் அது ஒவ்வொரு மோகனாவும் சரி மணியக்காவும் சரி யாராருக்கு இப்படி எப்படி கொடுக்கணும், இது என்ன செய்யணும், எல்லாருமே நல்ல ஒரு முன்னேற்றமும் 29 ஆண்டுகள் எத்தனை பேர் இத்தனை ஆண்டுகளும் பயணித்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் பல மாற்றங்கள், பல பரிமாணங்கள், பல ஒற்றுமைகள் எல்லாமே ஒன்றுரைத்த ஒரு தொலைக்காட்சியாக, உலகத்திலேயே ஒரு வித்தியாசமான தொலைக்காட்சியாக மிளகுவது மிக மிக மகிழ்ச்சி. இன்னும் நாங்கள் எல்லோருடைய கைகோப்புடனும் தொடர்ந்து பயணிக்க இறையாசி வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம் மணி. வணக்கம் அதிபர். வணக்கம் அதிபர் அவர்களுக்கும் முனைந்திருக்கும் அன்பு உறவுகளுக்கும் என் இனிய வணக்கத்துடன் எம்மால் முடிந்தவரை அன்று தொட்டு இன்று வரை நாமும் இணைந்திருப்பதில் எனக்கும் பெரும் மகிழ்ச்சி. என்னோடும் எழுத்தோடும் இணைந்திருந்து கொண்ட அன்பு உறவுகள் உங்கள் அனைவருக்கும் தொடர்ந்து இணையும் எல்லா உறவுகளுக்கு, தொகுப்பாளர்களுக்கு, செய்தி வாசிப்பாளர் எல்லோருக்கும் மிக்க மிக்க நன்றியுடன் இந்த தளத்தை வளம்படுத்தி எங்களுக்கு இதில் நீங்களும் எந்தவித ஒரு பயிற்சியும் இல்லாமல் முயற்சியுடன் இணையுங்கள் என்று எங்களுக்கு உறுதுணை கொண்டு எங்களை தட்டி எழுப்பிவிட்ட அதிபர் அவர்களுக்கும் வாணிமோகன் உங்கள் தொடர் பணிக்கும் மிக்க மிக்க நன்றியும் பாராட்டுகளும். நன்றி நன்றி நன்றி. இன்னும் பல ஆண்டுகள் நிறைவாக வாழ்த்தி நானும் எமது குடும்பத்தின் சார்பில் மிக்க மிக்க மகிழ்வோடு வாழ்த்துகிறேன் வாணி. நன்றி, வணக்கம். நன்றி. மிக்க நன்றி அக்கா. எல்லோருமாகத்தான் கொண்டு செல்கின்றோம். எல்லோருக்கும் எங்களது நன்றியும். இத்தனை ஆண்டுகள் பயணிக்கின்றீர்கள், இதோட 29 ஆண்டு பிறந்த நாள். நான் 29 ஆண்டுண்டா அப்படியே தொடர்ந்து எண்ணி பாருங்க. 97ஆம் ஆண்டில் இருந்து பயணிக்கிறேன். ஓ, 96ஆம் ஆண்டு வந்தேன். 97ஆம் ஆண்டுல இருந்து பயணிக்கிறேன். சாமன வணக்கம் மணிக்கா. சாமன வணக்கம் எல்லாருக்கும். அவர் முடிக்கல, என்ன முடிச்சிட்டீங்களா 2 பேரும்? நன்றி. வாருங்கள் தர்ஜினி. வணக்கம். இனி உற்சாகமான வணக்கம் மணிக்கா. இனி ஹாலி உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். 29வது ஆண்டு பிறந்த தினத்தை கொண்டாடும் பாமுகம் பாட்டிவி இல்லற தமிழ் வானொலிக்கு என்னுடைய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஆண்டிலிருந்து இன்று வரை இணைந்து ஒவ்வொரு நாளுமே கேட்கும்படியும் பல ஆக்கங்கள் செய்து ஊக்குவித்தபடியும் என்னுடைய குழந்தைகள் இருவரும் பிறந்து வளர்ந்ததிலிருந்து இன்று வரைக்கும் எங்களுடைய பாமுகத்தில் பெயர் உச்சரிக்கும் வரை இன்று வரை இடம் கொடுத்து எங்களை அப்படியே அமைதியா அன்பா அழகோட கொண்டு செல்கின்ற பாமுக தளத்திற்கும் பாமுக அதிபர் வாணியக்காராகவிக்கும் மிக்க நன்றிதனை பகிர்ந்து பாமுகத்தால கிடைத்திருந்த பல உறவுகள் எங்களை அறிய ஒவ்வொரு தினமுமே அறிந்து எங்களுடன் பழகி இணைந்து எங்களுடைய பல பக்கங்கள் அறிந்து வாழ்த்துபவர்களாக இணைந்திருக்கும் பாமுக உறவு சொந்தங்களுக்கும் இந்நேரத்துல நன்றி கூறி பாமுக தளத்துக்கு மீண்டும் நன்றி கூறி இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் பற்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். மிக்க நன்றி. வணக்கம் தர்ஜினி அவர்களே. தொடர்ந்து கௌரி தவக்குமார் அவர்கள் கோவன்றியிலிருந்து அவர் வேலை காரணமாக இதில் இணைவது குறைவு இருந்த பொழுதிலும் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இதன் ஊடாகவே பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பல உறவுகள். அதில் ஒருவர் கௌரி தவக்குமார் அவர்களும் தமிழ் மொழி காவி தளர்விழா பணி நகர்வில்
பல பக்க பார்வையிலே பவனி வரும் இலண்டன் தமிழ் வானொலியே 29 ஆண்டின் நிறைவு கண்டு தொடர் பணியில் நாட்டிசையும் பாமுகமாய் ஒளி வீசுகிறாய். மகிழ்வான இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று நினைத்திருக்கின்றார் கௌரி தவகுமார் அவர்கள். வணக்கம் சொன்னா. வணக்கம் பனியக்கா, வணக்கம் உறவுகளே எல்லோருக்கும் ஈஸ்வரன் அன்பு வணக்கம். வணக்கம். இன்று வாழ்த்தும் நிகழ்வில் பாணியக்கா டைமை பார்க்குறா. எனவே நான் டைம் பார்க்கல அப்படின்னு நாங்க கணனி சரியா வருகுதா, நீங்க எல்லாம் சரியா இருக்கின்றீர்களா? 1 லேப்டாப் 2 கணனி எல்லாத்திலையும் கண் போக வேணும், இல்லாவிட்டா நான் பூசை வாங்க வேண்டும். நான் மணிக்கூட்ட சிவர் மணிக்கூடு எதிரே இருக்கிறது இப்படி எட்டி பார்ப்பேன். நான் நேரம் இன்றைக்கு பார்க்க மாட்டேன். விரும்பியவர்கள் இருந்து தண்ட வேண்டிய நான் அவசரமானவர்கள் செல்ல வேண்டியது. நான் உங்களை குற்றமாக முதல் வசனத்திலே கூறவில்லை. இல்ல, அது மற்ற பக்கம் கணனி லெப்ட்ல உண்டு, நடுவுல உண்டு, நேரா உண்டு. என்னை நான் குற்றவாளியாகவே இல்ல அப்படி ஒன்றும் இல்லை. என்ன நினைப்பது ஏனென்றால் நானே உணர்வது இல்ல. என்னன்னு சொல்லுங்க, இப்ப இந்த வெப்சைட்ல போறது எனக்கு நான் அதுல பார்த்ததான் தெரியும், தலை விட்டுதான் சரியா இருக்கின்றீர்களா என்று. அதே இதுதான் வெப்சைட்லையும் பாமுகம் டிவிலையும் வேற ஒரு கொஞ்சம் செகண்ட்ஸ்கள் வித்தியாசம் இல்ல. ஆக்களும் சரி அதுக்குள்ள அடங்கி இருக்கின்றார்களா அந்த கணனியில பார்த்ததான் அட்ஜஸ்ட் பண்ணலாம். சரி. ஆமாம். உங்களில் எந்த குற்றமும் இல்லை. குற்றங்கள் எல்லாம் என் மீதே நான் ஒத்துக்கொள்வது எப்பொழுதும். ரைட். இன்றைக்கு ஒரு பிறந்த தினம், 29வது ஆண்டில் காலடி வைக்கும் இந்த லண்டன் டைம் என்னும் இந்த வானொலி ஃபர்ஸ்ட் ஆடியோ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ரெஜிஸ்டர் பண்ணி அடுத்தடுத்த ஆண்டில் இந்த வானொலி ஒலித்தது லண்டன் டைமாக. இந்த வானொலியில் இன்று வரை பங்கு கொள்ள வைத்த பிள்ளைகள், அந்த பிள்ளைகளை அனுப்பி ஊக்குவித்த பெற்றோர்கள் பலர் உள்ளனர். இந்த நான் கூறிய FAPH தலைமகனாக லண்டன் டைம்ஸ் என்னும் வானொலி இன்று 29வது ஆண்டில் காலடி வைக்கப் போகின்றது. பல படியேறி இன்றைய நிலையில் இத்தருணம் பாமுகமாக தமிழ்த்தாய்க்கு பெருங்கோயில் உதயமாகி ஒலியாய் விண்ணிலும் மண்ணிலும் நிற்கிறாய், தலை நிமிர்ந்து நிற்கிறாய். நான் தலை சாய்த்து வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன் நன்றியுடன். இவ்விடத்து தம்பி மோகனின் உழைப்பு, அது கம்பனோ பாரதியோ பாரதிதாசனோ வள்ளுவன் இருந்தால் காவியம் படைப்பார்கள். இந்த பாமுகத்தை பற்றி, அதன் வளர்ச்சி பற்றி நாங்கள் வசனங்களில் கூறுகின்றோம், கவிகளில் கூறுகின்றோம். இவ்விடத்து தம்பி மோகன், வாணியக்கா, மகள் ராகவி மூவருக்கும் பெரு நன்றியும் வணக்கமும். பாமுகத்தின் இந்த ஆலயத்தின் தர்மகத்தாக்கள் என்று மூவரையும் கூறலாம் என்பது என் கருத்து. உங்களுக்கு பெருநன்றி. உடன் ஊன்றுகோலாய் தூண்களாய் எம் உறவுகள், குறிப்பிட்ட உறவுகள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பண்ணா. நாங்கள் மூவரும் இல்லை, எல்லோருமாக எனவே தான் ஒரு கை தட்டினால் ஓசை எழும்பாதண்ணா. நன்றி. எல்லோருமாக இணைந்தே தான் இதனை செல்கின்றோம். எல்லோருக்கும் எங்களது நன்றி. வணக்கம். வணக்கம் சரணா. வணக்கம் வாங்கராஜனக்கா. நாளில் ஆனி மாதம்
29 ஆண்டில் காலடி வைத்திருக்கும் புலம்பெயர் தமிழர் சிறுவர் எடுத்த வாரத்தில் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு திரு திருமதி நடாமோகன் வாணி வைக்கும் அனைத்து அறிவிப்பாளர்கள் நேயர்களுக்கும் இன்றைய நாளில் வாழ்த்திக் கொண்டு புலம்பெயர் சிறுவர் எடுத்த வாரத்தில் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கொண்டு காலமும் இந்த பாமுகத்துக்கும் பார்க்கக்கூடியதாகவும் கேட்கக்கூடியதாகவும் இருப்பது வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறிக்கொண்டு முதலாம் தேதியில் தொடங்கி வசந்தா ஜெகதீசன் ஒவ்வொரு வருடம் தனது பணியை தொடருகின்றார். அவருடைய வரிகளுக்கு அவர்கள் சிறப்பாக பாடலை பாடியிருந்தார்கள். இதுவரைக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். ஜெயானரேசன் அவர்களுடைய வரிகளுக்கும் வாழ்த்துக்கள் அவன் கொடுத்து பாடியிருந்தார். அனைத்து நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள். புலம்பெயர் சிறுவர் எழுத்தாளரும் பாரமதில் நாமும் கூடி வாழ்த்துகின்றோம். அனைவரையும் ஏற்றுக்கொண்டு குடும்பமாய் பாமுகத்தில் நாமும் சேர்ந்து வாழ்த்துகின்றோம். நன்றி, வணக்கம். சிறப்பு. மிக்க மிக்க நன்றி. வணக்கம் ரஜினிகா. நன்றி, வணக்கம். சர்வேசரி கதிரத்தம்பி அவர்கள், அவருக்கு இந்த ஆணி 10வது ஒரு விடிவு கிடைக்க வேண்டும் என்றால் அவருக்கு ஜூம் பிரச்சனை, ஜூமை வர முடியாமல் இருக்கென்று சொல்கின்றார். என்ன காரணம் தெரியவில்லை. இருந்த பொழுதிலும் அவர் அப்பொழுதிலிருந்தே இப்பொழுது வரைக்கும் எல்லாவற்றையும் உள்வாங்கி எல்லாவற்றையும் எழுதி வைத்து எந்தெந்த திகதி எந்தெந்த மாதத்தில் என்னென்ன நடந்ததென்று இப்போ கேட்டாலும் சொல்லிக்கொள்வார். அப்படி ஆர்வமாக இருப்பவர். சர்வஸ்ரீ கதிரத்தம்பி அவர்கள் ஜெர்மனியிலிருந்து 29 நுழைந்திட உயர்வான ஆணி 10 திருநாள், அகில விழிகளுக்குள் அளப்பரிய சேவை, ஆக்கி வைத்த அற்புதமான ஊக்குவிப்பு, மாற்றிட முடியா, மறந்திட முடியா, பிரிய முடியா, பிரிந்திட முடியா வாழ்வியல் ஆதாரம், சொல்லி முடியா செய்திட முடியா கடனாக நன்றி, சொல்லிட முடியா செய்திட முடியா கடனாக நன்றி, காலத்தால் அழியாத கரங்களின் கோஷம், வெற்றி கண்ட சரிதம் வைரங்களாக ஜொலிக்கின்றது, தொடர் பணி சிறக்க சிறக்க வாழ்க 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 கூடி குழாவி வாழ்த்துகிறோம். மகிழ்வான நல்லினிய வாழ்த்துக்களை நினைத்திருக்கின்றார் சர்வேசரி கதிரத்தம்பி அவர்கள். நன்றி நன்றி. வணக்கம் வாணிமோகன். வணக்கம் பாருங்க நவலாசனான் அவர்களே. இனிய வணக்கம். இன்று 29வது வருடத்தில் லண்டன் தமிழ் வானொலி காலடி பதிக்கின்றது. எழுத்தாளர் வாரத்தை எண்ணத்தோடும் எழுத்தோடும் பயணிக்கின்ற ஒரு வானொலியாக இருப்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. இப்பொழுது பாமுகமாக விரிந்தாலும் ஆரம்பம் தொடக்கம் என் பிள்ளை முதலாவதாக எழுதினதில் தொடக்கம் இந்த வானொலியில் நாங்கள் இணைந்த பின்னர் அவர்கள் இணைத்து கொண்டோம். அதிலே எங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி. அதை விட அந்த எண்ணம், எழுத்து, இன்னொரு பக்கமான சிந்தனை விரிவு, இந்த புலம்பெயர் சிறுவர்களை தமிழோடும் எழுத்தோடும் இணைத்த ஒரு பெருமை இந்த லண்டன் தமிழை சாரும். அந்த வகையிலேயே மிக பெருமைப்படுகிறோம். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். பிறந்த நாளுக்கு அப்பால் அதின் சேவையை தான் நாங்கள் பாராட்ட வேணும். உண்மையிலேயே சிறப்பான ஒரு சேவை. எல்லா காலங்களிலுமே பிள்ளைகள் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை, அதை விட பெரியவர்களும் நாங்கள் நினைத்து பார்க்கின்ற ஒரு நிலையாக இருக்கின்றது. அப்படியான இந்த ஊடகத்தை கட்டி எழுப்பி அதை சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கிற அதிபர் நடாமோகனுக்கும் வாணிமோகனுக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த குழந்தைகளின் மகிழ்வில் நீங்களும் குதூகலிப்பீர்கள். அந்த வகையிலேயே இன்றைய இந்த பிறந்த நாள் மிகவும் சிறப்பான நாளாக போற்றப்படுகின்றது. பிள்ளைகளுக்கும் அது மகிழ்வாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையில் லண்டன் தமிழ் வானொலியை நாங்கள் ஒரு பன்முக தோற்றத்தோடு பார்க்கின்றோம். பல தொகுப்பாளர்கள், பல இணைவுகள், பல சிறுவர் தொகுப்பாளர்கள், இப்படி பார்க்க ஒரு பன்முக தோற்றத்தோடு தமிழ் வளர்க்கிற அந்த பணி அயராத பணியாக இருக்கின்றது. அந்த அயராத பணி என்றும் ஒரு சூரிய கதிர் எப்படி பூமியில் பட்டு மிளிர்வது போல் உலகமெங்கும் பரவக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே அந்த லண்டன் தமிழ் வானொலி நாங்களும் இணைந்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த தேரை இழுத்து செல்லும் அத்தனை அன்புறவுகளுக்கும் இனிதான நன்றியை கூறிக்கொண்டு அதிபர் நடாமோகனுக்கும் வாணிமோகனுக்கும் நன்றி தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி அக்கா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நவலாசனன் அவர்கள். வசந்தா ஜெகதீசன் அவர்கள், பாமுக மகளின் 29வது அகவை மகிழ்வு,
ஆற்றல் நிறைந்த உருவாக்க செறிவு, வாணியின் தொடர் சேவை, சிறப்பின் செதுக்கல், மோர் அண்ணா உயிர்ப்பின் இலக்கு, இலண்டன் தமிழ் காற்றலை சரிதம். எமக்காய் கிட்டிய வரமே எழுத்தின் முதன்மை முதலொளி. வாழ்க வாழ்க பல்லாண்டு, வற்றா சுரங்கமாய் உலகோடு இனிய இனிய அகவத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் பல்கோடி என்று நினைத்திருக்கின்றார் வசந்தா ஜெகதீசன் அவர்கள். அவரது இந்த ஒரு வார்த்தை வளமையாக வரும், இன்று வித்தியாசமாக வருகின்றது. பல்கோடி வளமையாக என்ன சொல்வார்? வாழ்த்துகிறோம் கூடி, வாழ்த்துக்கள் கோடி. இப்ப பல்கோடி ஆக்கிட்டார். நன்றி, வணக்கம். சாந்தினியர்கள் வணக்கம், வாருங்கள். இனிய உற்சாக காலை வணக்கம் வாணியக்கா. வணக்கம். இணைந்திருக்கிறவர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய எங்கள் பாமுகத்தின் அகவை தினத்தில் பாமுகத்தோடு இணைந்து நாமும் பயணிக்கிறோம் என்பதில் எங்களுக்குள் ஒரு மகிழ்ச்சி. அந்த பாமுகத்தை அழகாக இயக்கி கொண்டிருக்கின்ற இயக்குனர் நடாமோகன் அவர்களுக்கும் எங்கள் வாணியக்காவுக்கும் எங்கள் அன்பான நன்றி கலந்த வாழ்த்துக்கள். எங்களது ஆக்கங்களை எமக்கு தெரிந்தவற்றை மற்றவர்களுடன் பகிர்வதற்கு நல்ல ஒரு ஊடகமாக எங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கின்றது. கட்டுப்பாடுகள் இல்லை, இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் என்று எங்களை நெருக்கங்கள் இல்லாமல் ஒரு அழகாக எங்கள் விரும்பியவற்றை செய்யக்கூடிய அளவுக்கு எங்களை இந்த காற்றலை உருவாக்கி கொண்டு வருகின்றது. அதில் எங்களுக்கு எனக்கு எனது ஆற்றலில் எனது படைப்புகளை எனது அனுபவங்களை பகிர்வதில் எனக்கு முதன்மையான இடமாக இந்த காற்றலை விளங்குகின்றதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இது கிடைத்தது எனக்கு ஒரு வரம் என்று நான் நினைக்கின்றேன். இந்த வகையில இந்த காற்றலை மேலும் 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 பல சிறப்புகள் பெற வேண்டும். அதற்கு எங்களால் ஆன ஒத்துழைப்பு நாங்கள் செய்ய வேண்டும். இன்னும் அதை சிறப்பு ஆக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த எண்ணத்தோடு எல்லோரும் இணைய வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொண்டு மீண்டும் மீண்டும் இறை அருளோ வேண்டி இந்த காற்றிலை இயக்கி கொண்டிருக்கின்ற வாணியக்காவும் நடாமோகன் அவர்கள், ராகவி அவர்கள் துணையோடு நீண்ட காலங்கள் ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று மனதார பிரார்த்தித்து வாழ்த்துகிறோம். நன்றி நன்றி, வணக்கம் வாணியக்கா. மிக்க மிக்க நன்றி. பல பேர்களை நாங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும், அதுதான் முக்கியம். இந்த ஆண்டிலிருந்து மிக சிறப்பு. உங்கள் அனைவரின் சேவைகளுக்கும் மிக்க நன்றியை நாங்களும் கூறிக்கொள்கின்றோம். சாதனை அவர்களே நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி, வணக்கம். வதனி அவர்கள் நெதர்லாந்திலிருந்து, ஹொலாண்டிலிருந்து இனிய உற்சாக காலை வணக்கம் வாணியக்கா, மோகனண்ணா மற்றும் அனைத்து உறவுகளுக்கும். புலம்பெயர் தமிழ் சிறுவர் எழுத்தாளர் வாரத்தில் இணைந்து சிறப்பிக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பாமுகத்தின் தொடர் பணியில் ஒரு துணையாக இணைந்திருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தொடருங்கள். 29வது அகவை வாழ்த்துக்கள் என்று நினைத்திருக்கின்றார் வதனி அவர்கள். ஜெயந்தி பாலா அவர்கள் இனிய காலை வணக்கமும் வாழ்த்துக்களும் திருமதி நடாமுகன் வாணிமோகன் அவர்களுக்கும். இன்று பாமுகமாய் வளர்ச்சி பெற்று இயங்கும் லண்டன் தமிழ் வானொலிக்கு மேலும் பல வளர்ச்சியுடன் ஓங்கி ஒலிக்க வாழ்த்துக்கள். நன்றி. தொடரும் நினைத்திருக்கின்றார் ஜெயந்தி பாலா அவர்கள். வசந்தா ஜெயசன் அவர்கள் புலம்பெயர் தமிழ் சிறுவர் எழுத்தாளர் மாதம் 2026 பெயர்கள் எல்லாவற்றையும் இணைத்திருக்கின்றார். ஒரு முறை உறவுகள் பக்கம் போய் சென்று பார்த்து கொள்ளலாம். ராகவி, அச்சரன், அச்சுதன், ஜனகன், மதுவந்தி, சாரங்கன், மாதுமை, துவாரகி, ஸ்வேதிகா, விதிஷா, வாகிசன், ஜதீசன், கவிக்கோ பரமஸ்வலிங்கன், தவமலருக்கா மற்றும் சங்கவி, சாகித்யா, சாம்பவி, தவகுமார், கல்யாணி, கமலநாதன், நகுல், சாந்தினி, துரையரங்கன், பிரெண்டா, ஜெனிஃபர், சோஃபியா, ஜெயம், அபிராமி, ஜெசி, மணிவண்ணன், ரவீனா, அஜய், சந்தோஷ், ஸ்ரீதரன், கவிப்பிரியன் அப்பாடு பேர் என்று சொல்லுங்க. சதீஸ்வரன், நல்ல ஒரு கைப்பிரிய சதீஸ்வரன் மற்றும் ஸ்ரீதா, சுரேந்தன், சஷ்டி தர்ணன், ஸ்ரீஸ்ரீ தர்ணன், இவர்கள் பவானி அக்காவின் பேர குழந்தைகள் தெரியாதவர்களுக்கு. நாள் ரெஜி, நிஷாந்தன், ஆண் வினோலினி, இவர்கள் ஜெயா நடசன் அவர்களது பிள்ளைகள். மற்றும் ராம்ஜித், ரோஜித், அர்ச்சிதா ராகவன் சிவதர்சினி குடும்பத்தினர்கள். பவித்ரா, விஷ்ணு, இரா விஜயகுரிய பிள்ளைகள் மற்றும் திவின் தினா தெரிந்தது நமது ஆசிரியர் தர்ஷினி சண்முகநாதன் அவர்கள். திலக்ஷன், நகுலவதி செல்லத்தேவன் அவர்களது. தீபா, தர்மராஜா ஒரு காலத்தில் பாடிக்கொண்டிருந்தார்கள், அவரை காணோம். தர்மராஜா அண்ணா, சீலாவதி அக்கா மற்றும் சரிகன் நகுலாக்காவின் பிள்ளைகள். இந்திரா மகாலிங்கம் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். மீண்டும் வசந்தா ஜெயசன் அவர்கள் உற்சாக வணக்கம். லண்டன் தமிழ் வானொலியாய் உதயம் பாமுகமாய் பாரங்கு மொழிரும் விடாமுயற்சியின் வெற்றி சரிதம், வென்றியரும் படைப்புகள், தொகுப்புகள், துலங்கும் தூரிகைகளின் அடித்தளம்,
இளையோர் சிறுவர்கள் உருவாக்க ஊடகத்தின் தனித்துவம். பொன்மாலை பொழுதின் 600வது அத்தியாய மிடுக்கிடும் அழகிய மலர்களின் நிமிர்வின் நெறியாளுமை முனைப்பும் நேர்களை தொகுப்பாளர்களாய் இணைத்து செயலாக்கம் செய்தி தொகுப்பென விரவும் பாமுகமே காற்றலை காவியமே வாழிய பல்லாண்டு. மோனண்ணா வாணி ராகவியின் பாரிய அர்ப்பணிப்பே பாமுகத்தின் 29வது அகவை நிறைத்து 30வது அகவை நோக்கிய வெற்றி சரிதம். சாலவும் சிறப்பு சான்றுகள் நிறைவு வாழ்க பல்லாண்டு. வாழ்த்துக்கள் கோடி வாழ்த்துகிறோம் கோடி இந்த பக்கத்தில் போட்டிருக்கின்றார். வாழிய வாழிய பல்லாண்டு. நான் அப்பொழுது வாய்த்தது உறவுகள் பக்கம், இப்பொழுது இந்த பக்கத்தில் இருக்கின்றது. ரஜினி ஆண்டனவர்கள் பாமுகமே பூமுகமே பைந்தமிழின் காவியமே நீ பண்ணிய தியாகம் பாரினில் அளப்பெரிது. ஆனாலும் அத்தனை இடர்களும் களைந்து இன்று 29வது அகவையில் காலடி பதிக்கும் வேளை அகம் மகிழ்ந்து வாழ்த்துகின்றேன். நானும் பட்டொளி வீசி வாழ்க பல்லாண்டு வளமோடு நீயும் என்று நினைத்திருக்கின்றார் ரஜினி ஆண்டனவர்கள். நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் அடிமேல் அடி வைத்து அற்புதமாய் வளர்ந்து உறவுகள் பல சேர்ந்து திறமைக்கு வழி சமைத்து 29ஆம் நிறைவாண்டில் பாரெங்கும் பரமளிக்கும் பாமுகமே உழைப்பென்னும் விதையூன்றி அர்ப்பணிப்பென்னும் நீரூற்றி ஏற்றங்கள் பல கண்டு இடர்கள் பலவென்று 8 திக்கும் ஒளிரும் உன்னை பல்லாண்டு வாழ்கவென மனமுவந்து வாழ்த்துகின்றோம். நன்றியோடு போற்றுகின்றோம் நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள். சரி, வேறு யாரும் இந்த பக்கத்தில் இல்லை, உறவு பக்கத்தில். நன்றி, வணக்கம். எல்லோருக்குமே நிறைந்த வாழ்த்துகள். மிக சிறப்பான வரிகள் இணைத்திருக்கின்றீர்கள். கவிகளாக தந்தவர்கள் கவிக்கோண்ணாவின் பாடல் முக்கியம், அதை இணைக்கின்றேன். கவிக்கோண்ணாவின் பாடலை இங்கு ஒலி வடிவில் தந்திருக்கின்ற நான் இந்த பக்கத்தில் தான் போட வேண்டும். மன்னிக்கவும் சோதரி, நன்றி வணக்கம். நாளை சந்திப்போம். நன்றி நன்றி வணக்கம். வெரி சாரி. பரவாயில்லை, சொரிய நான் சொல்ல தேவை. சென்று வாருங்கள். குடிச்சு வச்சோம் ஏதா குடிச்சு வச்சாங்க. இல்ல இல்ல, அவர் மரியாதையா நன்றி சாரி சொல்லிட்டு போறார். இடையில குழப்பறதுக்கு மன்னிப்பை வேண்டிக்கொள்றேன். ரஜினி அக்கா இங்க பாருங்க, வார கவிக்கோணும். லண்டன் தமிழ் வானொலிக்கு அகவை 29 ஆடுகிறோம் பாடுகிறோம் வகை மனதில் கொண்டு
ஒரு கைதட்டி ஒப்படுங்கோ கவிக்கொண்டு அவருக்கு சிறப்பு சிறப்பு. மிக சிறப்பு சுகமில்லாம இருக்கிற நேரத்திலும் கூட இந்த பக்கம் என்றால் எப்படித்தான் இந்த உற்சாகம் சார் வருது தெரியல கவிக்கொண்டாருக்கு. மிக எல்லாரும் சிறப்பு. ஆட வச்சுட்டார். ஓ எல்லாரையும் ஆடி பாட வச்சுட்டார். ஆடவும் வச்சுட்டார். அழகான வரிகள், மிக சிறப்பு, சூப்பர். வாழ்த்துக்கள் கவிக்கொண்டா. ஓடி வந்த ஒரு குரலையும் தரலாமே நீங்கள். நன்றி. கவிக்கொண்டாவின் குரல் வந்து எல்லாரையும் உற்சாகத்தையே படுத்தி விட்டது. அவர் உற்சாகம் இல்லாமத்தான் இருக்கின்றார், எங்களை உற்சாகப்படுத்துவார். எப்பவும் கொஞ்சம் நிலைமையில் தானே இருந்த பொழுதிலும் குரல் வந்துவிடும் அந்த நேரங்களில் அவருக்கு. மிக மிக சிறப்பு. வாழ்த்துக்கள் கவிக்கோண்ணா. இது ஒரு முறை உங்கள் திருமுகம் பார்க்க அவளுடன் முடிந்தால் வாங்கோ. கவிக்கோண்ணாவுக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்கள். வணக்கம். உண்மையிலே கவிக்கோண்ணா ஏழாத மாதிரி இருக்கிறேன்னு சொல்றதுதான் இந்த பாமுகத்துக்கு மட்டும் பாட்டு படிக்க இங்க வந்துடும் சார். எங்க இருந்து வர தெரியா சிறப்பாக பாடுவார். ஏழுமே இல்லாத நல்ல அழகாக பாட வரிகளும் சிறப்பாக இருந்தது. கவிக்கோண்ணாக்கு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. வணக்கம் வாணி. வணக்கம் வணக்கம். வாங்க. ஆமா, உண்மையிலேயே அவர் என்னுடைய அவருடைய குரல் இளம குரலாகத்தான் இருக்கிறது. அவர் சுவம் இல்லாம இருந்தாலும் அவருடைய குரல் வந்து அந்த இசையை தட்டி எழுப்பக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதை லண்டன் தமிழ் வானொலி அந்த 29 வருடத்தை அவர் நினைத்து பார்த்து மகிழ்ந்த அந்த கணத்தை பார்க்கும்போது இவ்வளவு உற்சாகமாக இருக்கின்றது. உண்மையிலேயே அருமையான ஒரு பாடல், அழகாக பாடுவார் தான் எப்போதும். அந்த வகையில் அவருடைய பாடலுக்கு சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். மிக்க நன்றி நன்றி. அந்த குரல் அப்படியே இருக்கின்றது ஒரு பக்கமா. என்ன நிச்சயம் நிச்சயம் குரலை வச்ச தாளத்தோட சேர்த்து வருக வாக்கணும். நன்றி நன்றி. பரமவிஸ்வலிங்கம் அவருடைய பாட்டு சிறப்பாக இருந்தது. எல்லாருக்கும் உற்சாகத்தை கொடுத்தது. அவர் உற்சாகமாக இருக்க வேண்டும். ஒரு சுகபலத்துடன் இருக்கிற யாசுடன் நானும் வாழ்த்துறேன் இன்றைய நாளில். நன்றி வணக்கம். மிக்க நன்றி நன்றி வணக்கம். நானும் கவிக்கொண்டாவை வாழ்த்துவதில் பெருமகிழ்வு அடைகிறேன். இன்றைய நிகழ்வில் புலம்பெயர் தமிழர் சிறுவர் உலகத்தமிழ் சிறுவர் எழுத்தாளர் இதில் பங்கு கொண்ட சிறுவர்கள், பெரியோர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் உட்பட இன்றைய பாடல் 2 வாழ்த்து பாடலை தந்த வசந்தா அவர்களுக்கும் எமது ஜெயா நடேசன் அவர்களுக்கும் பாடல்கள் தந்த இறுதியாக கவிக்கோண்ணாவுக்கும் நன்றி கூறத்தான் வேண்டும். நன்றி கூறுவது தான் எங்கள் கடமை. நாங்கள் கேட்டோம், ரசித்தோம். எத்தனை வருடங்கள் கவிக்கோண்ணாவின் இசையை கேட்டு உற்சாகமாக இருக்கின்றோம். எனவே இந்த பாமுகம் லண்டன் டைமாக தொடங்கிய அந்த பாமுகம் எவ்வளவு கவிஞர்களையும், எவ்வளவு பாவலர்களையும், எவ்வளவு அறிவாளர்களையும் எல்லோரின் முயற்சியிலும் உச்சியை தொட்டு நிற்கும் இந்த பாமுகம் என்னும் வானிலையை எல்லோருமாக சேர்ந்து உயர்த்தி கொண்டிருக்கின்றோம். அவர்கள் நம்பி மோகன் அவர்கள் பல படிகள் அமைத்து எங்களுக்கு அவரின் தோளில் அமைத்து நாங்கள் தோளில் நின்று இன்பமாக கழிக்கின்றோம். அந்த தோளின் வலி அவருக்குத்தான் தெரியும். பல வலிகள் மற்றும் துரோகங்கள் என்னை மாற்றிவிட்டது என்பதே உண்மை என்ற வசனத்தை அவர் கூறுவதாக நான் உருவைத்து கூறுகிறேன். மாறிவிட்டேன், மாற்றுகின்றேன் என்பதை விட பல வலிகளும் மற்றும் துரோகங்களும் என்னை மாற்றிவிட்டது என்பதே உண்மை. எனவே வாழ்த்துக்கள் எல்லாம் வாழ்வு தராது என்பதும் இந்த என் வாழ்த்துக்கள் போல் பல வாழ்த்துக்கள் அமைந்தது. அதன் பின்னென்று நான் ரகசியமாக கூறும் ஒரு வார்த்தை, வாழ்த்துக்கள் எல்லாம் வாழ வையாது. வாழ்த்துக்களுடன் நல்ல மனங்களும் நல்ல செயல்களும் இணைக்கப்பட வேண்டும் என்பதுதான் என் கருத்து. எனவே நானும் வாழ்த்துகிறேன். என் வாழ்த்துக்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். தூய மனதுடன், தூய எண்ணங்களுடன்
நான் என்றும் இணைந்து இருப்பேன். நேராகவும் மறைமுகமாகவும் இருப்பேன். அப்படித்தான் பல உண்மை நேயர்கள் இருக்கிறார்கள். குடும்பமாக இந்த பாமுகத்துக்கும் இந்த வானிலைக்கும் அர்ப்பணித்து வாழ்க்கை நடத்தும் குடும்பங்களை நாங்கள் காண்கின்றோம். இன்றும் பல குடும்பங்கள் உண்டு. அவர்களின் திருமணங்கள் அவர்களின் உள்ளிட்டு குடும்ப நிகழ்வாக இந்த வானிலை நிகழ்வுகளையும் ஓடி நடத்தும் சில குடும்பங்களையும் நான் பார்த்து பிரமிதம் அடைவேன். எனவே அன்பான தூய மனதுடன் இணைந்திருக்கும் எங்கள் பாமுக உறவுகள் அனைவருக்கும் உங்களையும் இத்தருணம் அடிபணிந்து தலைகுனிந்து இந்த பாமுகத்துடன் வணங்குகின்றேன். நன்றி, வணக்கம். மிக நன்றி அண்ணா. நன்றி, வணக்கம். நகுலவதி தெல்லத்தேன் அவர்கள் திட்டுக்கிட்டு எழுப்பியிருக்கிறார். தண்ணி ஊற்றி எழுப்பியிருக்கிறார் போல. 30ஆம் ஆண்டில் அடி எடுத்து வைக்கும் என்று போட்டிருக்கிறார். வைக்கும் பாமுக நேரடி சேவை மிக சிறப்பு. உறவுகள் கூடிய பல்வகை நிகழ்வுகளில் இணைத்து உள்ளமது மகிழ்ந்து ஊர் கதைகள் பேசி நாள்தோறும் யோகாவை செய்து பற்பல பேசியும் போட்டி போட்டு திறமையை காட்ட வாய்ப்புகள் தரும் பாமுக லண்டன் தமிழ் பாமுகம். வாழ்த்துக்கள். வாணிமுகன் நினைத்து தொடரும் உங்கள் பணிக்கு வாழ்த்துக்கள். நன்றி நினைத்திருக்கின்றார். நன்றி, வணக்கம். நகுலவதி தெல்லத்தேவன் அவர்கள் மிக சிறப்பு. எல்லோருக்குமே இனிதான நன்றி வாழ்த்துக்களை எங்கள் பக்கமாகவும் கூறிக்கொள்கின்றோம். சரி, ஒரு கை தட்டினால் ஓசை எழும்பாது. ஆகவே வணக்கம் மணிக்கு நானும் ஒரு முறை குரல் தருகிறேன். கவிக்கு அண்ணாக்கு எங்களது நன்றிகள். உண்மையில அழகான பாடல்களாக அதை பாடி தந்திருந்தார். நீங்க சொல்வது போல பாமுகத்தில் ஒரு ஆண்டு விழா அல்லது பாமுக அதிபருக்கு வாணிக்காவுக்கு பிறந்த நாள் என்றா கவிக்கு அண்ணாண்ட குரலில அவற்றது பாடல்கள்ல வித்தியாசம் இருக்கும். அவர் உடல் தளர்ந்திருந்தாலும் மனதளவில பாமுகத்துக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்ற துடிப்போடு அந்த வரிகள் இருக்கும் அவருக்கு வாழ்த்துக்கள். இன்னும் நோய் நொடிகள் இல்லாமல் இந்த காலங்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்கிறோம் மணியக்கா. நன்றி. ஈஸ்வரன் நான் சொன்னது போல வாழ்த்துக்களோடு மட்டும் நின்று விடாது, எங்களால் இயன்றவற்றையும் ஒத்துழைப்போடு நாங்கள் செய்ய வேண்டும் என்றதை நானும் திரும்பவும் ஒரு முறை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மணியக்கா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். சிவ தர்சனி ராகவன் அவர்கள் அவர் கவியில் எப்பொழுதுமே இந்த வாரம் முழுவதும் இந்த பக்கத்தை தான் இணைத்திருக்கின்றார். பார்க்கின்றனர். ஒரு முறை வாருங்கள். வணக்கம். தினக்கவி 2351 சிதஷ்ணி ராகவன், சுவிட்சர்லாந்தில் இருந்து. ஆண்டு ஒன்று உயர ஆணிபத்தில் அகவையொன்று அழகிய பாமுகம் சேரும் பழகிய நேசத்தில் பாங்குடன் பற்பல வாழ்த்து சேர்ப்போம். இளகிய அன்பினால் நம்மை இன்புறச் செய்த சேவையே உலகிலே கண்டிலோம் உன்னத ஊடகம் உன் போலே. உலகிலே கண்டிலோம் உன்னத ஊடகம் உன் போலே. எத்தனை முறைதான் எடுத்துரைப்பேன் நன்றியை, எத்தனை முறைதான் எடுத்துரைப்பேன் நன்றியை. ஏற்றமே தந்தென் வாழ்வினில் எழிலுறும் கவியும் தொகுப்பும், ஏற்றமே தந்தென் வாழ்வில் எழிலுறும் கவியும் தொகுப்பும். வெற்றாமொழி பெற்றும் ஆர்வமும், வெற்றாமொழி பெற்று ஆர்வமும். உற்ற மக்களின் உயர்வினை ஒளியெனச் செதுக்கினாய், உற்ற மக்களின் உயர்வினை ஒளியெனச் செதுக்கினாய். தாய் முகமே பாமுகமே நீயே பல்லாண்டு வாழ்க இப்புவியில். தாய் முகமே பாமுகமே நீயே பல்லாண்டு வாழ்க இப்புவியில். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, வணக்கம். தினக்கவி 2350 சிவதர்ஷினி ராகவன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இத்துடன் நாங்கள் நிறைவு கொண்டு வர வேண்டும். அடுத்த நேரத்தை யாரும் ஏதும் பேச விரும்பினால் பேசி செல்லலாம். நன்றி. யாரும் இருக்கலாம் என்று ஒரு முறை பார்த்து விட்டு வருகின்றேன். இல்லை, சரி. மிக்க நன்றி. வாழ்த்திய அத்தனை அன்பான உறவுகள் உங்களுக்கும் இந்த எங்களது நன்றி வாழ்த்துக்களையும் கூறியபடியே நாங்கள் வாழ்த்து நேரத்துடன் இணைந்திருந்தோம்.
இன்று வணக்கம் எங்களது வாணி, லண்டன் தமிழ் ரேடியோ மன்னிப்புடன் 29வது ஆண்டில் தடம் பதிக்கின்றது. அந்த வகையில் பாடலாக, கவிதைகளாக வந்து நேரலையில், காணொளியில் தந்த எத்தனை உறவுகள் உங்களுக்கும் எங்களது நன்றிதனையும் கூறியபடி மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பாருங்க நவலவதி அவர்கள். வணக்கம் வாணி, வணக்கம். வணக்கம் வணக்கம். நான் வெளியில நிக்கிறபடியா உங்களோட நேரடியா இணைந்து கொள்ளையில எங்கள் பாமுகத்துக்கு இனிய இனிய வாழ்த்துக்கள். தொடர்ந்து வாணிமோகன் நடாமோகன் அவர்கள் இணைவில் நாங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து கூடி மகிழ்ந்து எங்களால் முடிந்தவற்றை இதில் எங்கள் திறமைகளை காட்டி கேள்வி பதில் உடன் இணையும் மற்ற தொகுப்பாளர்களுக்கும் இதில் தொகுத்து வழங்கும் எல்லோருக்கும் சேர்த்து நாங்கள் இதில் நன்மை தீன்மை எல்லாவற்றையும் பெற்று நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து உங்களுடன் இருப்போம். இந்த பாமுகம் வளர்வது போல நாங்களும் ஒரு சிறு துளியாவது எங்களிலும் வளர்ச்சி காணுகின்றோம், மகிழ்ச்சி காணுகின்றோம். எல்லா உறவுகளுக்கும் இந்த பாமுகத்துக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். பாமுகம் தொடர்ந்து இயங்க தொடர்ந்து இருப்போம் என்று கூறிக்கொண்டு நானும் வாழ்த்துகிறேன் பல கோடியாக. நன்றி, மிக்க நன்றி, வணக்கம். தொடர்ந்து கொள்வோம். நன்றி. மீண்டும் ஒரு சிறு மன்னிப்பு, குறுக்கொடுத்தலுக்கு மன்னிப்பு அடியக்கா. இல்லை, பரவாயில்ல. எங்களிடம் என்ன உறவுகளிடையே ஒரு சில குளறுபடிகள் என்று சொல்லலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஆடியோ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அண்டு ரிஜிஸ்டர் பண்ண, அதாவது பதிவு செய்ததுக்கு பின்பு பல படிகள் தாண்டி இன்று பாமுகத்தில் நிற்கின்றோம். அதாவது லண்டன் டைம் என்றும் லண்டன் தமிழ் ரேடியோ என்றும் தமிழ் ரேடியோ அண்ட் வெப் டிவி என்றும் பாமுகமாக இன்று மட்டும் மிழ்ந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த படிகளை என் உறவுகள் சில வேளைகளில் அதை குழப்பி அடித்து ஆண்டுகள், நாட்கள், பெயர்கள், அதனை சில வேளைகளில் தவறுதலாக, இது நான் குற்றஞ்சாட்டுவதாக இல்லை, குற்றம் கூறுவதாக கருத வேண்டாம், குறை நிரப்புவதாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்டு இந்த படிநிலைகளை மாறி மாறி ஆண்டுகளாக அதை குழப்பி அடியாது நிதானமாக அந்த ஆண்டுகளையும் தினங்களையும் குறிப்பிட்டு வாழ்த்துவதும் குறிப்பிட்டு எழுதுவதும் நன்று என்பது என் கருத்து. எனவே இன்றைய தினம் லண்டன் டைம் என்ற அந்த படியில் நின்று நாங்கள் எல்லோரும் வாழ்த்துகின்றோம். அதுதான் ஜூன் 10. தெளிவாக, மிக தெளிவாக கூறியும் உண்டு. எழுத்திலும் முதல்வர் உட்பட, அதாவது அதிபர் உட்பட எல்லோரும் கூறியிருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள். எனவே எழுத்து என்பது ஒரு பொறிக்கப்பட்ட சரித்திரம். சரித்திரத்தை மாற்ற முடியாது. சரித்திரத்தை படைக்கலாம், ஆனால் சரித்திரத்தை மாற்ற முடியாது. எனவே எல்லோரும் படைப்பாளிகள், தொகுப்பாளர்கள், நிகழ்வில் கலந்து கொள்வோர்கள் எல்லோரும் சரித்திரம் படைப்போம், ஆனால் சரித்திரத்தை மாற்ற முயல வேண்டாம். எனவே நீங்கள் எல்லோரும் இந்த பாமுகத்துக்கு ஒவ்வொரு பக்க தூண்களாக இருந்து இந்த பாமுகத்தை வளர்த்தீர்கள். நான் சாதாரண நேயராக அன்றும் இன்றும் என்றும் இருப்பேன் என்பதையும் கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி, நேரத்திற்கு நன்றி. நன்றியான திருத்தங்களுக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி. வாழ்த்து நேரம் நிறைவுக்கு வருகின்றது. அத்தனை உறவுகள் உங்களுக்கும் மிக்க நன்றி, வணக்கம்.